ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. இன்றைக்கி ரொம்ப நாளாக எடுத்து வீடியோ அப்பப்போ விட்டாக போட்டுக்கிறேன். சாரி பார்க்குறவங்களுக்கு சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கும் வந்து தக்காளி சட்னி தாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், தேங்காய் ஒரு 10, வரமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு வணக்கி விட்டு சட்னி போட்டு பெருங்காயம் போட்டு நம்ம தாளிப்பொடகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். தாளிப்பொடகமும் பாதி போட்டு சட்னி செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இட்லின்னா 2 சேர்த்து சாப்பிடணும் போல். நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து 3 தக்காளி, ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், கருவேப்பிலை, வேறு எதுவும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடலாம். கடுகோட சேர்த்து நம்ம போடுறோம் இல்லைங்களா, அது சும்மா தாளிப்பு வடகத்து மாதிரியே கொஞ்சோண்டு கடுகு, ஒரு அரை தாளிப்பு வடகம். ஃபஸ்ட்டில் இது எல்லாமே நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், வரமல்லி இது எல்லாமே போட்டு வணக்கிட்டு ஒரு தேங்காய் 10 புளியும் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்கும்போது பெருங்காயமும் அரை தாளிப்பொடகம் போட்டு வணக்கி விட்டு உப்புக்கல் போட்டு எடுத்து மிக்ஸில் போட்டு அடித்து மறுபடியும் கடுகு போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய்ண்ணையும் எள்ளெண்ணெய், அதாவது நல்லெண்ணெய், இது தான் செக்கில் ஆட்டின இடத்துல வாங்கி இது யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ரைஸ் பிராண்ட் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி இது 3 ஆயிலும் சேர்த்து தாங்க யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அடுத்தது வந்து பொட்டுக்கடலை சட்னி. பொட்டுக்கடலைன்னா இதில் வந்து தேங்காய் தான் முக்கால்வாசி இருக்கும். ஜீரகம், பூண்டு, தேங்காய், வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு கொரப்பாக தான் அரைச்சிருப்போம். தெரியுதுங்களா? பெருங்காயம் போட்டு நம்ம தாளிப்பொடகம் போட்டு தாளிச்சிட்டேன். ஏன்னா இந்த பாத்திரத்துலேயே எண்ணெய் போட்டு தாளித்து அதில் கொஞ்சம் கொட்டிட்டு இதில் கொட்டிக்கிட்டேன். 2த்துக்குமே பெருங்காயம் போட்டிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுறதுனால. புளி வந்து இதுக்கும் ஒரு பாக்ஸ் சைஸ் புளி போட்டிருப்பேன். இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் சைஸு கொஞ்சோண்டு எடுத்து 2த்துக்குமே போட்டிருப்பேன். இட்லி மாவு நம்ம மிக்சிலே போட்டு ஆட்டிக்கிட்டேன். ஏன்னா மாவு கொஞ்சம் காலியாகிடுச்சு. அதில் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கிற அரிசியிலே போட்டு மிக்சியில் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 6 இட்லி ஊற்றி வச்சுட்டேன். தம்பி வந்து இன்றைக்கி தான் அதிசயமாக என்ன செஞ்சுருக்கிற அப்படின்னா பாருங்கள். சில பேர் இட்லி வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மிக்சியில் போட்டால் வராது அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. சப்பட்டையெல்லாம் போடல பாருங்கள். நல்லா இட்லி சைஸ் பார்த்திங்களா, நல்லா அழகாக பூ மாதிரி இருக்குது. அது நம்ம ஆட்டுற பக்குவம் தான். நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ அரிசி போடுறோம்னா ஒரு கைப்பிடி சாதம் போட்டு நீங்கள் கடைசி அரிசி அரைக்கிறீங்க இல்லைங்களா, உளுந்தும் அரிசியும் சேர்த்தி தாங்க நான் அரைப்பேன். ஏன்னா நம்ம வந்து உளுந்து வந்து உடச்சி உளுந்து அது நைட்டு ஊற வச்சுட்டேன். அரிசி ஆட்டும் போது கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சி அரைச்சி மாவு நைட்டு அரைச்சி கலக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்போ கொஞ்சோண்டு உளுந்து காலையில் ஊற போட்டு, காலையில் நேற்று வந்து மெதுவடை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். அதில் இருந்து உளுந்து மீதி ஆச்சு. அதோடவே சேர்த்து போட்டு அரிசி ஊற வச்சுட்டு போயிட்டேன். நைட்டு வந்து ஆட்டி கரைச்சி வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி உளுந்து சரி எதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம உடச்சி உளுந்து போட்டு அரைச்சி ஒரு கைப்பிடி சாதம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது. ஒரு அரிசியில் ஊற்றி எடுத்துட்டேன். அது பாத்திரம், அந்த பாத்திரம் மாற்றலான்னா டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. 2வது அரிசியில் பாருங்கள் ஊற்றி வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது இட்லியெல்லாம். நீங்கள் அதை அரைக்கிற அந்த பதத்தில் தான் நமக்கு இருக்குது எப்படி அரைக்கிறோம்னு. அதே மாதிரி இன்றைக்கி சிம்பிளான சமையல். அன்றைக்குமே சிம்பிள் தான் பாருங்கள். நேற்று வந்து பாசிப்பருப்பு போட்டு முருங்கைக்காய், கோவக்காய், பீர்க்கங்காய் இது போட்டு 3 சாம்பார் வச்சுருந்தேன். அது மீதி ஆகிடுச்சு.
அதுவும் சூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம கைப்படியாக செய்கிறதுனால வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால புளி போட்டு செஞ்சு மறுபடியும் நைட்டு நான் வந்து என்ன செய்வேன்னா கெடாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் வச்சு சாப்பிடாம சூடு பண்ணி சாப்பிட்றவங்க சொல்கிறேன். அது உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன். அது எப்படி நம்ம தெரியல. இந்த ஐஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்டில் நீங்கள் வச்சு சாப்பிட்ற தண்ணியில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் சாப்பிட்றது ஒரு அளவுக்கு உங்களுக்கு எப்படி உடம்புக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். வெளியில் இந்த ஜூஸுக்கு சாப்பிட்றவங்க ஐஸ் கட்டியெல்லாம் தயார் பண்ணுறத பார்த்திங்களான்னா உண்மையிலே மறந்துடுவீங்க. ஜூஸே மறந்துடுவீங்க. வெளியில் வாங்கி கொடுக்குற ஜூஸ் ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் அது அந்த அளவுக்கு வந்து நமக்கு கெடுதல். அதில் பவுட்ரு யூஸ் பண்ணுறாங்க, மருந்து, அதெல்லாமே பார்த்தாவே தெரியும். இருந்தாலும் அது வந்து அதுவும் ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால கவர்மெண்ட்டும் ஏற்றுக்குது. அது எந்த அளவுக்கு ஏற்றுட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு தெரில. அதெல்லாம் நமக்கு இப்போ ஒவ்வொன்றா இப்போ நம்மளும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டோமா. ஆனால் ஐஸ் மேக்ஸிமம் நான் வந்து வெளியில் போனாலே ஐஸ் கட்டி போட்டு ஜூஸ் குடிக்க மாட்டேங்க. எப்போவுமே குடிக்க மாட்டேன். தண்ணி கூட வந்து அந்த வாட்டர் கேன் தண்ணி இல்லை எங்கள் பைப்பில் இருந்தாலும் குடிச்சிடுவேன். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் பார்க்குறதில்ல. ஏன்னா நமக்கு மண் சத்தோட அந்த மண் உரத்தோடு நமக்கு கிடைக்கிற தண்ணியில் தாங்க நமக்கு 100% வந்து எல்லா சத்தும் கிடைக்கும். அது நல்ல இடத்துல நமக்கு கிடைக்கும் போது குடிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி, ஒரு தேங்காயும் பொட்டுக்கல்லையும் போட்டு சட்னி 2 தான் இட்லிக்கு. பார்க்கலாம் தம்பி எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாங்க. நீங்களாம் இன்றைக்கி சண்டே யார் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சு மீன் சிக்கன் மட்டன்ன்றீங்களா? நானும் செஞ்சால் வீடியோ போடுவோங்க தெரியும். கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காருங்க, அதனால தான் வந்து டிம்மாக தெரியும். இன்றைய காலை சமையல் இது தான், டிஃபன் தான். பாய் மக்களே.